உடல் நலத்துக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வைட்டமின்கள், பொட்டாசியம், அயர்ன் எல்லாமே இருக்குது. முக்கியமாக வந்து முதுமை அடைவதை தடுக்கும். அப்புறம் கேன்சர் செல்கள் வளர்ச்சியை வந்து இது தடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வாரம் ஒரு தடவையாவது அல்லது மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது இதை சமையலில் சேர்த்துக்கலாம். இதை நான் வேக வச்சு உரிச்சிருக்கேன். வேக வச்சதுக்கப்புறம் அந்த தோல் வந்து உரிச்சதுனால கொஞ்சம் அந்த லைட்டான அந்த பிங்க் பர்பிள் கலர் தெரியுது. இது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிடுவேன். பூண்டு, வெள்ளைப்பூண்டு, கார்லிக் வந்து தட்டி வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கலை, உரித்து தட்டி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது தவிர மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் சாம்பார் பொடி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம்.